இவன் யாரோ இவன் என் பூக்களின் வேரோ இவன் என் பெண்மையை வென்றான் இவன் அன்பானவன். கடவுளே, இன்னைக்கு மட்டும் கிருஷ்ணா எப்படியாச்சும் இங்க வந்துடணும். எனக்கு பூ வச்சு முடிச்சிருப்பாங்களா? எதுக்கு இங்க நின்றுட்டு இருக்கீங்க? போய் நான் சொன்ன கோடிங்க போட்டு பாருங்க. இல்ல, இன்னைக்கு கிருஷ்ணா சார் வருவாங்களா? அவங்க வரமாட்டாங்கன்னு உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியாச்சு. எதுக்கு எப்போ பார்த்தாலும் அவங்களையே கேட்டுட்டு இருக்கீங்க? நான் தான் இனிமேல் சொல்லி கொடுப்பேன். எந்த டவுட்டா இருந்தாலும் என்கிட்ட கேட்கலாம். இல்ல, இது கொஞ்சம். என்ன பிரச்சனை? இல்லடா, நான் தான் எல்லாமே சொல்லி கொடுக்கேன், எல்லா டவுட்ஸுமே கிளியர் பண்றேன். ஆனா அவங்க ஒரு 2-3 நாளா உன்னையவே கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா, இது என்ன புது ஹேர் ஸ்டைலு? நல்லாவே இல்ல. உனக்கு பிடிக்கலன்னா போ, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் வச்சிருக்கேன். என்னவோ பண்ணு, நான் போறேன். என்ன விஷயம்? எதுக்காக நீ தேடிட்டு இருந்தீங்க? என்னன்னு சொல்லுங்க ருக்மணி. கிருஷ்ணா, என்னம்மா? இத நான் சொல்லியே ஆகணும். சொல்லு. ஹலோ கிருஷ்ணா, நான் ருக்மணி. அண்ட் கண்டிப்பா இதை நான் சொல்லியே ஆகணும். நீ அவ்வளோ அழகு. அண்ட் இங்க யாரும் இவ்வளோ அழக கண்டிப்பா பார்த்துருக்கவே மாட்டாங்க. அப்புறம் ஐ எம் ருக்மணி, ருக்கு என்னண்ணே? அண்ணனுக்கு பூ வச்சிட்டு இருக்காங்க, நீ ஏன் இங்க வந்து இருக்க? வா. அண்ணே, எதுவாக இருந்தாலும் அவங்களே பார்த்துக்கிட்டு சொல்லுங்கண்ணே, நான் வரமாட்டேன். ருக்கு, இந்த பையன் முன்னாடி வச்சு நம்ம குடும்ப விஷயம்லாம் பேச வேண்டாமா? ப்ளீஸ்மா, வாமா. எந்த சண்டையா இருந்தாலும் அப்புறமாட்டி பேசி தீர்த்துக்கலாம். அண்ணே, நான் உங்க மேல நிறைய மரியாதை வச்சிருக்கேனே. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். ஆனா கண்டிப்பா இந்த விஷயத்துல என்னை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அண்ணே, ப்ளீஸ். ஏமா? அவன் மட்டும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவான், நான் பண்ணக்கூடாதா? அவனுக்காண்டி நான் எவ்வளோ விஷயம் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன் தெரியுமானே. ஆனால் அவன் எனக்கு தெரியாமலே இந்த வேலையெல்லாம் பண்ணி வச்சுருக்கான். அதுவும் இல்லாமல் செல்வி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லவா. ஏமா, அவனுக்கு கன்ஃபார்ம் ஆகாம சொல்ல முடியாதுல்லாமா? என்ன, அவங்களுக்கு அவங்கவுங்க நாயம் பெருசுன்னு. என்னோட சைடில் இருக்கிறது எப்போதும் யாருக்கும் எதுவும் தெரிய போகிறது கிடையாதுன்னு. அதனால் நீங்கள் கிளம்புங்க. ஏமா? ப்ளீஸ்ண்ணே, கிளம்புறீங்களா? சரிம்மா, போறேன். ஆனா உங்க அண்ணன் உன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காமா. ரொம்ப நல்லதுண்ணே. என்னாச்சு? உனக்கு தான் தெரியுமே என்னோட அண்ணன். ஆமா. அவனும் செல்வியும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண போறாங்களா? ஆனா இந்த விஷயம் எனக்கே தெரியாது. ஆனா எனக்கு தெரியுமே. என்னை தவிர மித்த எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல, என்னோட அண்ணனும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல. ஃப்ரீயா விடுமா, அது அவங்க இஷ்டம், அவங்க பர்சனல். ஃபீல் பண்ணாத. நீ ஏதோ சொல்ல வந்தல, அதை சொல்லு. போய் ருக்கு. ஏன்டி இப்படி பாவமா மூஞ்சி வச்சிருக்க? சாரி, கொஞ்சம் அப்செட் ஆயிட்டேன். இது நம்மளோட ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்ல, அதை போய் நான் ஸ்பாயில் பண்ண நினைக்கிறேன். இட்ஸ் ஓகேமா, உன்னோட ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. அண்ணனும் சொல்லலை, ஃப்ரெண்டும் சொல்லலை, உனக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் உங்கள் அண்ணன் மேலே நீ அளவு கடந்த அன்பு வச்சிருக்க. அதனால தான் உனக்கு நீ பிடிச்சுமே என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாமல் என்னை அவாய்ட் பண்ணிட்டு நீ கஷ்டப்பட்டிருக்க. ஆனால் உங்கள் அண்ணன் வந்து உன்னைய விட முக்கியமாக செல்வியை நினச்சதும் உனக்கு பிடிக்கல, அப்படி தானே? ஆனா உனக்கு அம்மா அப்பா எல்லாமும் இருந்தும் உங்க அண்ணன் உன்னைய பாத்துக்கிட்டாரு. ஆனா உங்க அண்ணனுக்கு அப்படி யாருமே இல்லை, அப்படித்தானே? சின்ன வயசுல இருந்து சாப்பாடு இல்லாம எல்லாமே கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்காங்க. ஆனா அவங்களுக்குன்னு இருந்த ஒரே ஒரு சந்தோஷம் செல்வி மட்டும்தான். அது இப்ப கிடைச்சிருக்கு உங்க அண்ணனுக்கு. அதனால அவர் சந்தோஷமா இருக்கட்டுமே, நீ அக்செப்ட் பண்ணிக்கோயேன். சரி, இப்ப வீட்டுக்கு போ, உங்க அண்ணனை போய் பாரு, உங்க அண்ணன் கிட்ட மனசு விட்டு பேசு. இப்போ எங்க அண்ணனுக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா பார்த்துக்க செல்வி இருக்கா. ஆனா இப்போ எனக்கு நீங்க தேவை. ஐயோ, என் குட்டி பாப்பா இப்படிலாம் கஷ்டப்படுற. நான் ஒரு 5 நிமிஷம் இப்படியே இருந்துக்கிறேன், ப்ளீஸ். நீ லைஃப் லாங் கூட இப்படியே இருக்கலாண்டி. அப்பாடா, சிரிச்சிட்டிங்களா? ஆனா இப்போ இங்க நீ இப்படி என்னை ஹக் பண்ணிட்டு நிக்க முடியாது. ஏன்னா இது நம்மளோட கிளாஸ் டைம், நிறைய பேர் வருவாங்கல்லாமா. என்னோட புருஷன், நான் இப்படி சாஞ்சிட்டு நிக்கேன், யாராச்சும் ஏதாச்சும் சொல்லுவாங்களா? ஆறுடா. சரி ருக்கு, அந்த சொல்ல வந்த வார்த்தையே சொல்லிடுறேன். என்ன வார்த்தை? அதான்டி, ஐ எம் இன் லவ் வித் யூண்டு வாரணமாயிரம் படத்துல உள்ள டைலாக் எல்லாம் அடிச்சு விட வந்தல்ல. சொல்ல முடியாது, அதான் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல, அப்புறம் என்ன? ப்ளீஸ் டி. முடியாது, அதான் என்னைய விட்டுட்டு ஃபாரின் போகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டீங்கல்ல. யார் சொன்னா நான் ஃபாரின் போறேன்ட்டு? அதுவும் ஒன்னைய விட்டுட்டு கல்யாணம் முடிஞ்சு நம்ம 2 பேரும் ஹனிமூனுக்காக தான் போறோம்.
பாடா எப்படியோ மேடம் மூஞ்சில சிரிப்பு வந்துருச்சு. எப்போதும் இப்படியே சிரிச்சுக்கிட்டே இரு சரியா? அதுக்கு எப்போதுமே நீ கூடயே இரு சரியா? எல்லையில் நிலவயறிந்தேன் காலிலே சிறகையறிந்தேன் கனவிலே காதலி என்று நேரில் அறிந்தேன் கண்ணை அறிந்தேன் பல சிக்கல் உன்னால் அறிந்தேன் மாட்டும் திராட்சை தோட்டம் எதிரில் அறிந்தேன் நானும் மறந்தேன் உனக்கான பயந்தேன் கரைந்தேன் ஏடி சத்யா, சத்யா என்னம்மா போயிட்டு வந்துட்டீங்களா? போயிட்டு வந்துட்டேன். அப்பா எங்கம்மா? அப்பா இன்னும் வரலையா? அப்பா அங்க வேலை விஷயமா போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு உங்களை ஏதாச்சும் சொன்னாங்களோ? இல்லம்மா சொல்லல, நல்லா தான் பாத்துக்கிட்டாங்க. சரிம்மா. நீ சாப்பிட்டியாட்டி? லெமன் ரைஸ் செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டேம்மா. நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன்டி. ரம்யா நல்லா இருக்காளா? நல்லா இருக்கா. ஏக்கா என்னடி 3 பேரும் படையெடுத்து வந்திருக்கீங்க? சும்மாதான்க்கா, ரொம்ப நாள் ஆச்சுல. என்னக்கா பூ வைக்க போயிட்டு வந்தாச்சா? வந்தாச்சு. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிட்டாக்கா? முடிஞ்சிட்டுமா. ஏக்கா மாப்பிள்ளை அந்த பிள்ளைய காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்க போறாரோ? ஆமாம்மா, மாப்பிள்ளைக்கு செல்வியை ரொம்ப பிடிச்சிருக்கா. அதான் குமரன் அம்மா கிட்ட சொல்லி பொண்ணு கேட்டு முடிச்சு வச்சிருக்காங்க. நல்ல பையன்தான்க்கா அவன். அந்த பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்கும். அததாம்மா நாங்க எல்லாருமே சொல்லியிருக்கோம். அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் இஷ்டம் இல்லைன்னு தான் நினைக்கேன். இருந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் போக போக சரியா போயிரும்க்கா. ஆமாம்மா. லட்சுமி அக்கா வைங்க. அவ இவ்வளோ நேரம் ஃபங்க்ஷன்ல இருந்துட்டு இப்போதாம்மா வீட்டுக்கு போயிருக்கா. ஏதோ ஒரு வேலை இருக்குன்னு நினைக்கிறேன். முடிச்சுட்டு வரேன். நான் உட்காருங்க. டீ ஏதாச்சும் போட்டு எடுத்துட்டு விட்டா? ஏக்கா டீலாம் வேண்டாம். மதியம் என்ன சாப்பாடு? லெமன் ரைஸ் தே. நான் தான் பண்ணேன். நீ தான் பண்ணியோ? அப்பா வேண்டாமா? வாங்க தே. அவ கொஞ்சம் பரவாயில்லாம பண்ணுவா சின்ன பொண்ணு. சரி, அப்போ ஒரு டிஃபன் பாக்ஸ்ல எடுத்து வை சத்யா. வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிடுதேன். சரி தே. எங்க இன்னும் அண்ணனை காணும்? சாப்பிட்டியாமா? ம். இன்னுமாமா என் மேல கோவமா இருக்க? ஆமா. சரி ருக்கு, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். நான் செல்வியை மறந்துடுதேன். இதோட எனக்கு எல்லாத்தையுமே நிப்பாட்ட சொல்லியிருந்தேன். இன்னைக்கு பூ வைக்கிற ஃபங்க்ஷன், அந்த சந்தோஷம் கூட எனக்கு ஃபுல்லாக அனுபவிக்க முடியல தெரியுமா? நீ இல்லாமல் என்னை சுற்றி அத்தனை பேர் இருந்தும் நீ இல்லாமல் எனக்கு தனியாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அம்மா அப்பா விட்டு போனதை விட இன்னைக்கு நான் ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணேன் தெரியுமா? எனக்கு உன்னைய விட எதுவுமே முக்கியம் இல்லைம்மா. உனக்கு செல்வியே பிடிக்கல தானே? அப்போ இதை நம்ம இதோட விட்டுருவோம் சரியா? உனக்கு பிடிக்காததை எதுவுமே அன்னை பண்ண மாட்டேன். சரிண்ணே, அப்ப செல்வியை விட்டுரு. இதோட முடிச்சுக்கலாம் சரியா? அந்த இதை உனக்கு வேற நல்ல பொண்ணா பார்த்து நானே கல்யாணம் பண்ணி வைக்கேன். கல்யாணம்லாம் வேண்டாம்மா. கடைசி வேற அன்னை உன் கூடயே இருந்துக்கிறேன் சரியா? இவ்வளோ நாள் என் தங்கச்சி காண்டி தான் வாழ்ந்தேன். இப்போவும் என் தங்கச்சிக்காண்டியே வாழ்ந்துட்டு போகிறேன். எனக்கு அதில் சந்தோஷம்தாம்மா. அப்படியா? ஆமாம். அப்போ பூ வச்சுட்டு வந்த செல்வியோட நிலைமை? அது என்னம்மா, இப்போ மணமேடை வேற வந்து கல்யாணம்லாம் நின்றுட்டு போகுது. இது வெறும் பூ வைக்கிற ஃபங்க்ஷன் தானம்மா. அப்படியே முடிச்சுக்கலாம். உனக்கு நானா அவ்வளோ பிடிக்குமானே? நீதாம்மா என்னோட உலகம். சின்ன வயசுல நான் உயிரோட இருந்து இவ்வளோ தூரம் வளைச்சி முன்னேறினதுக்கு காரணமே நீ தான். உன்னையே சந்தோஷமா பார்த்துக்கணுங்கிறதுக்காக தான். ஆனால் இந்த கல்யாணத்தில் நீ சந்தோஷமா இல்லைன்னா எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம். சரிண்ணே, என்னை மன்னிச்சிடுண்ணே. இன்னைக்கு நான் கண்டிப்பாக உன் கூட இருந்திருக்கணும். ஆனால் ஏதோ ஒரு கோபத்தில் நான் உன் கூட இல்லாமல் போயிட்டேன். நீ கஷ்டப்படுவேன்னு தெரிஞ்சு உன்னைய கஷ்டப்படுத்திட்டேனே. பரவாயில்லம்மா. நீ செல்வியே கல்யாணம் பண்ணிக்கோனே. இவ்வளோ நாள் நீ எனக்காக வாழ்ந்துட்ட. அம்மா அப்பா இல்லாதப்பவும் எனக்கு நீ அம்மாவுமா அப்பாவுமா இருந்து ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணேனே. உனக்கு செல்வி அம்மா அப்பாவா இருந்து இனிமேல் உன்னைய பார்த்துப்பானே. நீ சந்தோஷமா இருக்கணும்னே. நான் தான் ஏதோ புரிஞ்சுக்காம கோவத்தில் பேசிட்டேன். ஃப்ரெண்டும் சொல்லலை நீயும் சொல்லலைன்னு கொஞ்சம் கடுப்பாயிட்டேனே. மித்தபடி வேற எதுவும் இல்லைனே. உண்மைக்கும் தான் சொல்லுதியா? உண்மைக்கு தானே சொல்லுகிறேன். இனிமேல் நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன், மெகந்தி ஃபங்க்ஷன் எதையுமே நான் மிஸ் பண்ண மாட்டேன். எல்லாமே நான் தான் முன்னாடி இருந்து நடத்துவேன். சரி தங்கம், என்னை மன்னிச்சிருனே. நீதாம்மா என்னைய மன்னிக்கணும். ஒன்று சொல்லாம அண்ணே இருந்துட்டேம்ல, மன்னிச்சிரு என்னம்மா. சரிண்ணே. கவலைப்படாத, போய் படுத்து தூங்கு. சரிண்ணே.
உண்மைக்குமே அண்ணே நம்ம மேலே ரொம்ப பாசம்தான் வச்சுருக்க. நம்ம தான் ஒரு அவசர கொடுக்க வேலை பார்த்து இன்னைக்கு அண்ணனை கஷ்டப்படுத்திட்டோம்னு நினைக்கிறேன். என்னதான் இருந்தாலும் நம்ம இன்னைக்கு கிறிஷ்கிட்ட லவ்வை சொல்லிட்டோம்ல. யமுனையாற்றிலே ஈரக்காற்றிலே என் கிருஷ்ணரோடு நான் பாட. கிருஷ்ணா